அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். ஆலமரத்தை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்கள் வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஆலமரம் அத்தி குடும்பத்தை சேர்ந்தது. 20 முதல் 35 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது. அடிமரம் பார்த்தீங்கன்னா நன்றாக பருத்து இருக்கும். கிராமப்புறங்களின் பாரம்பரிய அடையாளங்களில் ஆலமரமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. நம் நாட்டின் தேசிய மரம் ஆலமரம்தான். இதன் விழுதுகள் தூண் போன்று காட்சியளிக்கும். கிளைகளை விழுதுகள் தாங்கி நிற்கும். தெல்லிய ஆளின் சிறு பழத்தொரு விதை. அதிவீர ராமபாண்டியன் இயற்றிய வெற்றி வேட்கை என்னும் நூலில் இப்படி தொடங்கும் பாடலில் ஆலமரத்தின் பெருமைகளை பற்றி இந்த மாதிரி சொல்லியிருப்பார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறிய மீனின் முட்டையை விட சிறியதான ஆலமர விதையானது நாற்பெரும் படையோடு வரும் மன்னரும் தங்க நிழல் தரும். பாவேந்தர் பாரதிதாசன் தனது அழகின் சிரிப்பு நூலில் ஆலமரத்தை பற்றி பாடியுள்ளார். 1000 கிளைகள் கொண்ட அடிமரம் பெரிய யானை போயின மிலார்கள் வானில் பொழிந்தன. பவள காய்கள் காயினை நிழலார் காக்கும். இலையெல்லாம் உள்ளங்கைகள் ஆய ஊரடங்கும் நீழல் ஆளிடை காணலாகும் என்று ஆலமரத்தை பற்றி பாடியுள்ளார் பாவேந்தர் பாரதிதாசன். சங்க காலத்துல சிவபெருமானை ஆலமர் செல்வன் என்று பல நூல்களில் குறிப்பிட்டுள்ளன. இதன் பொருள் ஆலமரத்தின் கண் அமர்ந்த சிவன் என்பதாகும். பட்டுக்கோட்டை அருகே பரகலக்கோட்டை என்ற ஒரு ஊரில் பிரசித்தி பெற்ற பொது ஆவுடையார் கோவில் உள்ளது. இங்கு சிவன் வெள்ளாள மர வடிவில் காட்சி தருகிறார். தல விருட்சம் ஆலமரம். ஆலமரத்தை சுற்றி கருவறை சுவர் எழுப்பப்பட்டுள்ளது. ஆலமரமே சிவபெருமானாக விளங்குகிறது. மரமே மூர்த்தியாக இருப்பது இந்த கோயிலின் சிறப்பு அம்சம் ஆகும். ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் என்று திருப்பாவை பாடல் 26 திருப்பார்கடலில் ஆளிலை மேல் பெருமான் துயில்வது போல போற்றி பாடப்பட்டுள்ளது. இவ்வாறு இறைவனோடு நெருங்கிய தொடர்புடையது ஆலமரம். ஆத்தோரத்திலே ஆலமரம் ஆலமரம் ஆலமரத்தில் தூளி கட்டி ஆடவரும் ஸ்வர்ண குயிலே ஆலமர வேறு எங்க பெரிய மருது பேரு காலமுள்ள காலம் இங்கே நிலைத்திருக்கும் பாரு. ஆலம் விழுதுகள் போல் உறவு 1000 வந்துமென்ன வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். ஆலப்போல் வேலப்போல் ஆலம் விழுது போல் மாமன் நெஞ்சில் நான் இருப்பேனே. இவை அனைத்தும் ஆலமரம் தொடர்பான பிரபல திரை இசை பாடல்கள். ஆலமரத்தின் பால், இலை, பட்டை, வேர், விழுதுகள் இவை அனைத்தும் மருத்துவ பொருட்களாக பயன்படுகின்றன. இத்தகு பெருமையுடைய நீண்ட காலமாக நிலைத்து வாழும் இந்த ஆலமரத்தை நாமும் நட்டு வளர்த்து வருங்கால சந்ததிக்கு பயனடைய செய்வோம். மரம் வளர்ப்போம், மனிதம் காப்போம். நன்றி.